வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் பாரிஸ் தமிழா. நம்ம சேனலோட நேமில் வந்து சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சாரி ஃபார் நாட் புட்டிங் வீடியோ. நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரான்ஸ் நொர்மாண்டின்ற ரீஜன் பக்கத்தில் இருக்கிற ஜிவர்னின்ற ஊரில் இருக்கிற க்ளோத் மொனேன்றோட வீடை பற்றி பார்க்க போகிறோம். அவர் வந்து ஃபேமஸ் வந்து பெயிண்டர் ஃப்ரான்ஸில். அவர் பிறந்தது எல்லாமே வந்து பாரிஸ் தான். இந்த வீடு வந்து எப்படின்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒர்க் ஷாப்பு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிச்சன் இருக்கும். மேலே வந்து அவரோட பெயிண்டிங்ஸ்லாம் வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் மேலே நம்ம இப்போ பார்க்குறது வந்து அவரோட பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில். வாங்க போயிட்டு டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோவை பற்றி பார்க்கலாம். வீடியோ எவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் இருக்கும். அந்த கார்டனோட வியூ வந்து சூப்பராக தெரியும். நான் கார்டனை பற்றி ஒரு தனி வீடியோ வந்து வரப்போகிற வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடெலாம் வந்து பழைய பொருள்லாம் இந்த இடத்துலலாம் நீங்கள் தொடலாம் முடியாது, ஆனால் போய் பார்க்கலாம். எதுவுமே வந்து தொடறதுக்கு வந்து உங்களுக்கு ஆத்தரைசேஷன் கிடையாது. பழைய காலத்து பொருள்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஹவுஸ் வந்து 1883 டு 1926 வரைக்கும் அவரோட ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடமும் வந்து கவர்மெண்ட் வந்து ரெனோவேட்டட் பண்ணி கட்டியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து அவரோட ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா கார்டனு. எவ்வளோ ரசனை மிக்கவராக இருந்திருக்காரு. பெயிண்டர்ன்றதை வந்து இதில் நிரூபிச்சிருக்காருங்க. அவ்வளோ பெரிய கார்டன். கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு நேஷ்னல் ஹெரிட்டேஜ் சென்டராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாரிஸ்லேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு காரில் போனீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆகும். ஒரு நாள் விசிட்க்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பரான இடம். இந்த ஷிவர்னின்ற ஊர்லேயே வந்து விசிட் பண்ணுறதுக்கும் நிறைய மியூசியம்லாம் அதெல்லாம் நிறையா இருக்குது. நான் அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கண்ணாடி எல்லாமே வந்து பெயிண்டிங்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, வரைஞ்சிருக்காரு அவர். ஒவ்வொரு பெயிண்டிங்கும் வந்து தத்ரூபமாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே. நீங்கள் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து தெரிவிங்க. உங்களுக்கு மற்ற வீடியோ ஃப்ரான்ஸை பற்றி போடணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து எல்லாமே பெயிண்டிங்ஸ், அவரோட யூஸ் பண்ண பெட்டு, அவரோட தனி இடம், தையல் மிஷின் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். கீழே போயிட்டு அவரோட ஒர்க் ஷாப்பு அதெல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர முடியும். அங்கே வந்து கிச்சனு, அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ளவர் வாஷ்லாம் இன்னும் அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்க. சில பொருள்லாம் வந்து அவங்களே வந்து டச்சப் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் தட்டுலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. அந்த காலத்து கிளாக், அவங்க யூஸ் பண்ண தட்டு, கப்ஸு. இந்த இடம் வந்து கீழே இருக்கிறது வந்து சிம்னி. எல்லா பொருளுமே வந்து வச்சுருக்காங்க, கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம அடுத்தது வந்து கிச்சனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம். இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து செப்பு பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து என்னென்னா டேப் வாட்டர் கூட செப்பில் தான் இருக்குது. எல்லாமே வந்து இது ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம்லாம் கீழே இருக்கிற இடம்லாம் அப்படியே வந்து அப்படியே வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே இருந்தும் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கார்டனை பார்க்கலாம். இங்கே கோழி எல்லாமே வளர்க்குறாங்க. அந்த நோட்டீஸ் போர்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, அதுமாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் இங்கே வந்து எப்போதுமே வந்து ஏப்ரல் எண்டில் மே மாதத்தில் வந்து பூ பூக்கிற சீசன். அந்த சீசனில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். தனியாக வந்து ஒரு புக் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க, அவங்களோட ஷாப் மாதிரி. உங்களுக்கு அந்த பெயிண்டிங்ஸ், அவர் யூஸ் பண்ண பொருளோட அதேமாரி வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். விலைலாம் ஆனால் இந்த பொருள்லாம் பாருங்கள் எல்லாம் விலை அதிகம். 107, 17 யூரோ, 18 யூரோ ஒரு கப்பு. கார்டன் வந்து எவ்வளோ சூப்பராக இருப்ப பாருங்கள். இந்த டைமில் வந்து நான் போன டைமில் வந்து கரெக்டாக பூ பூக்கிற சீசனு. நீங்கள் அந்த டைமில் போனீங்கன்னா வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து கலர் கலராக வண்ணமயமாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து என்ன கேட்டால் அந்த அவரோட ஹவுஸை வந்து விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்டனை வந்து விசிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போகும்போதே கார்டனுக்கு தான் போக முடியும். அதுமாரி தான் வந்து
வழிலாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ கார்டனில் வந்து ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் ஒரு மார்னிங் போனீங்கன்னா வந்து ஈவினிங்கே வந்துடலாம். அந்த பக்கத்தில் ஊரில் இருக்கிற இடம் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.